நான் ஜோதிடம் படிச்சு பரிகாரம் சொல்றது சார், கோவில் பரிகாரம் மட்டும் தான் சார் நான் சொல்லுவேன். 42 வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னது பல லட்சம் நாங்க பரிகாரம் பண்ணிட்டோம். எவ்வளவோ ஜோதிடர்கள பார்த்துட்டோம். கல்யாணம் ஆகவே இல்ல. நான் சொன்ன கோவிலுக்கு போயி, நான் சொன்ன வேண்டுதல செஞ்சு அவங்களுக்கு திருமணமாகி, அழைப்பிதழோட எனக்கு பட்டுப்புடவையும் அனுப்பியிருந்தாங்க சார். இது வந்து நான் சொன்னதுனால நடந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். நான் வழிகாட்டினேன். அவங்க பிரார்த்தனையினுடைய பலன். நான் என்ன சொன்னேன்னா, சேலத்தில கரபுரநாதர் கோவில்னு இருக்கு சார். அங்கவை சங்கவை பாரி மகளிர். அப்பா இறந்து போயிட்டார். பாரி இறந்து போயிட்டான். "அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் யாம் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றரி முரசர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமென்" பாடினவங்க அங்கவை சங்கவை. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் வரல. மூவேந்தர்களுக்கு பயந்துட்டு. அப்ப அவ்வை என்ன பண்றா, கரபுரநாதர் கோயில்ல இருக்கக்கூடிய விநாயகர்ட்ட போயி, "இப்ப இந்த புள்ளைங்களுக்கு நீ கல்யாண ஓலை எழுதுற. அந்த தேதியில கல்யாணம் நடக்கணும். இல்லன்னா நான் உன்னைய சபிப்பேன்னு" பாடுறா சார். "ஒரு செவி இரு கொம்பு மும்மதத்து நால்வாய் கரி உரிவை கங்காலை காலாய் பரிவுடனே கண்ணால ஓலை கடிதெழுத வாராயில் தன்னாண்மை தீர்ப்பன் சபித்து." இப்ப சீக்கிரமா வந்து கல்யாண ஓலை எழுதுற, இல்ல நான் உன்னை சபிப்பேன் அப்படின்னு அவ்வை சொன்ன உடனே விநாயகர் கல்யாண ஓலை எழுத அந்த தேதியில் அவர்களுக்கு திருமணம் நடந்ததாக நம்முடைய பக்தி இலக்கியம் சொல்கிறது. அவங்கள நான் கரபுரநாதர் கோவிலுக்கு போக சொன்னேன். 2000 பேருக்கு பத்திரிக்கை வச்சாங்களாம் சார். 2000 பேர்கிட்ட என் பேரை சொல்லி தான் வச்சிருக்காங்க. கேட்பாங்களா 42 வயசு வரைக்கும் ஏன் திருமணம் ஆகாம இருக்குன்னு கேட்பாங்கல்ல சார். அப்போ திருமணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது சுமதி ஸ்ரீ அம்மா சொன்ன கோவிலுக்கு போனோம் அப்படின்னு. இந்த மாதிரி நான் பரிகாரங்கள் சொல்லி அவங்களுக்கு அது நல்லது நடக்கும்போது என்னை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க இல்லையா சார். அப்படி ஜோதிடத்திலையும் எனக்கு கொஞ்சம் இந்த 2 வருட காலமா கொஞ்சம் புகழ் கிடைச்சது சார். ஆனா ஜோதிடம்ன்றது நம்பிக்கை இல்லாதவங்கள பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நான் அந்த துறையில இருக்கும்போது நான் ஜோதிடம் படிச்ச பிறகு இன்னைக்கு ஒரு 2000 ஜாதகம் வரைக்கும் நான் பார்த்துருப்பேன் சார். ஒரு கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது அது உண்மைதாங்க சார். நிச்சயமா ஜோதிடம்ன்றது அது உண்மைதான். எனக்கு சொன்னாங்க ராகுதசையில தான் உங்களுக்கான அங்கீகாரம்னாங்க. ராகுதசை தொடங்குன உடனேயே நான் ஜோதிடம் பேச ஆரம்பிச்சு, பரிகாரங்கள்ல கோவில மட்டும் தான் நான் சொல்லுவேன். நெறைய பதிகங்கள், பாசுரங்கள் இதையே நான் பரிகாரமா சொன்னேன் சார்.